ஹைங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஸ்பெஷல் சாம்பார் சாதம் தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அப்புறமேட்டுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணுங்க. சின்ன வெங்காயம் வந்து இன்னும் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு இப்போது கொஞ்சம் குயிக்காக பண்ணிகிட்ருக்கனால ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லை லாஸ்ட்டாக நம்ம நெய் ஊற்றிக்கிறதுனால நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஈஸியாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சிடலாங்க. அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற ஒர்க் இருந்தால் கூட போயிட்டு வந்துட்டு கூட டக்குன்னு தாளித்து விட்டுறலாம். நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தாங்க. சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து பூண்டு போட்டு வதக்கி விட்டுருணுங்க. பூண்டு போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான இன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்துருக்கோன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட், நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டு சாம்பார் சாதம் செய்யலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆப்டான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல், ஊறுகாய், அப்பளம், வடகம் எதை வச்சுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நம்ம இது கூட இப்போ வெங்காயம் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவோம். அப்புறம் நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை ஆட் பண்ணிப்போம். அப்புறம் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன 2 இன்ச்சு வந்து புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணுங்க. இதுக்கு ஊற்றுறதுக்கு புளிப்பு தன்மை வந்து அதிகமாக வச்சு சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக மாட்ரேட்டாக இருந்தால் போதுங்கிறவங்க வந்து நம்ம வந்து 2 பீஸ் மட்டும் எடுத்து போட்டு நம்ம அதை வந்து சுடு தண்ணியில் வச்சோம்னா நமக்கு புளி வந்து சீக்கிரம் ஊறிடுங்க. இப்போ வந்து நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சுங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு இந்த காய்கறி தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தது அம்மா போட்டுட்ருக்காங்க, நான் வந்து வதக்கி விட்டுட்ருக்கேங்க. இந்த காய் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டுங்க. காயெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான 3 தக்காளி அரைஞ்சி போட்டிருக்கேங்க. 3 தக்காளி அரைஞ்சி போட்டு அதையும் நல்லா வந்துட்டு நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா வதங்கணும். இப்போது இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போங்க. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். புளிக்குழம்பு, சாம்பார், என்ன குழம்பு வைக்கிறோமோ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் வந்து கறி குழம்புக்கு தனியாக கறி மசாலா அரைச்சி வச்சுருப்போங்க. அது போட்டு செய்வோம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். வெஜ்ஜுக்கு என்ன ரெசிபி செஞ்சாலும் இதை போட்டோம்னா போதும், எல்லாத்துக்கும் இது வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த தக்காளியும் போட்டு நம்ம வந்து பிரட்டி விட்டுட்டுங்க. இது எண்ணெயில் வதங்கினதையும் இதுக்கு தேவையான புளி, எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் நாங்கள் அதிகமாக சாப்பிட்டா பிடிக்குங்க. அதனால் வந்து கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா அம்மா ஊற வச்சுருப்பாங்க. நான் மற்றவங்களுக்குலாம் வந்து மாடரேட்டாக சொல்லுறது 2 இன்ச் புளி மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும், சாம்பார் சாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. இதில் வந்து இன்றைக்கி எத்தனை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன்னா, அரிசி 2 டம்ளர், பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க. நான் வந்து இன்றைக்கி ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் சாதத்தை பொறுத்தவரையிலும் ரேஷன் பருப்பு நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது நமக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியும் அளந்து ஊற்றியாச்சுங்க. தண்ணி வந்துட்டு 1 டம்ளருக்கு வந்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து நம்ம 3 டம்ளர் கணக்கு எடுத்துகிட்டு வேக வச்சு விசில் வந்துருச்சுங்க. நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் ரெடி. மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.